இந்தியா கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் யாராக இருப்பார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு கடந்த 2 நாட்களாகவே மேலோங்கி இருந்தது. இந்த நிலையில் சுதர்ஷன் ரெட்டி உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி ஓய்வு பெற்றவர். அவர் இந்தியா கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறார். 2 தென் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுகிறார்கள் என்பது இதன் மூலம் தெரிய வந்திருக்கிறது. தமிழர் மற்றும் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர் தெலுங்கர் ஒருவர் இந்த களத்தில் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே தமிழர் ஒருவர் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருப்பது, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக சி.பி. ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்ட அந்த தருணத்தில் இருந்தே பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக உள்ளிட்ட எதிரணியினர் தமிழர் ஒருவர் ஒரு உச்சபட்ச பதவிக்கு செல்வது என்பது தமிழ்நாட்டிற்கு கிடைத்த பெருமை. எனவே திமுக மற்றும் இந்தியா கூட்டணி, குறிப்பாக தமிழகத்தில் உள்ள இந்தியா கூட்டணி கட்சிகள் அவரை ஆதரிக்க வேண்டும் என்ற ஒரு அரசியல் ரீதியிலான அழுத்தத்தை நேற்று முன்தினம் மாலையில் இருந்தே கொடுத்து வருவதை நாம் பார்க்க முடிகிறது. குறிப்பாக கலாமிற்கு இழைத்த குற்றத்தை இந்த முறை சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு திமுக இழைக்கக்கூடாது என்று 2012ஆம் ஆண்டு நடைபெற்ற நிகழ்வுகளை குறிப்பிட்டு பிஜேபி மற்றும் அதிமுக கட்சியினர் தொடர்ந்து வலியுறுத்தி வந்ததை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் அவருக்கு இணையான ஒரு சரியான போட்டியாளராக இந்தியா கூட்டணி சார்பில் யார் அறிவிக்கப்படுவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு மேலோங்கி இருந்தது. நேற்று முழுவதும் செவிவழி செய்தியாக உறுதிப்படுத்தப்படாத தகவல்களாக சந்திராயன் திட்ட இயக்குனர் திரு மயில்சாமி அண்ணாதுரை மற்றும் திமுகவுடைய முன்னணி தலைவர்களுள் ஒருவரான நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் திரு திருச்சி சிவா அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று பல்வேறு தரப்பினராலும் பகிரப்பட்டு வந்த நிலையில் தற்போது உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்ற சுதர்ஷன் ரெட்டி அறிவிக்கப்பட்டிருக்கிறார். சுதர்ஷன் ரெட்டி நாடு முழுவதும் மிக அறியப்பட்ட ஒரு சிறந்த வழக்குரைஞராகவும் உச்சநீதிமன்ற நீதிபதியாகவும் இருந்தவர். மேலும் லோக் ஆயுக்தாவின் தலைவராகவும் அவர் கோவா மாநிலத்தில் பணியாற்றி இருக்கிறார். 1946ஆம் ஆண்டு ஆந்திராவின் ரங்காரெட்டி மாவட்டத்தில் அவர் பிறந்தவர். மிகவும் புகழ்பெற்ற ஒஸ்மானியா பல்கலைக்கழகம், ஹைதராபாத்தில் உள்ள பல்கலைக்கழகத்தில் 1971ஆம் ஆண்டு அவர் சட்டம் பயின்றிருக்கிறார். தொடர்ந்து நாம் கூறிய வகையில் நாடு முழுவதும் மதிக்கத்தக்க ஒரு வழக்குரைஞராக, நீதிபதியாக தனது கடந்த காலங்களில் முத்திரை பதித்தவர் சுதர்ஷன் ரெட்டி என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. குறிப்பாக மிக முக்கியமான பல்வேறு தீர்ப்புகளை அவர் வழக்குகளின் விசாரணையின் மூலமாக அளித்திருக்கிறார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் சிறப்பு ஆயுதப்படை அங்கு அமல்படுத்தப்பட்டதற்கு எதிராக இது அரசமைப்புக்கு முரணானது என்று கூறி அந்த படைப்பிரிவு அங்கு அமல்படுத்தப்படுவதற்கு அவர் தடை விதித்து ஒரு மிக முக்கிய ஒரு தீர்ப்பை அளித்திருக்கிறார். இவ்வாறான பல்வேறு விஷயங்களை அரசியலமைப்பின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார் என்ற பெருமையும் அவரை சாரும். அதற்கு பிறகு ஜூலை 8, 2011ஆம் ஆண்டு அவர் ஓய்வு பெற்றிருக்கிறார். அதற்கு பிறகு ஓய்வுக்கு பிறகு மார்ச் 2013ஆம் ஆண்டு கோவா மாநிலத்தில் முதல் லோக் ஆயுக்தாவை அவர் பொறுப்பேற்று நடத்தி வந்தார். பின்னர் ஒரு சில மாதங்களிலேயே தனிப்பட்ட காரணங்களுக்காக அந்த பதவியில் இருந்து ராஜினாமா செய்திருக்கிறார். பிறகு தற்போது இந்தியா கூட்டணியின் துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அவர் முன்மொழியப்பட்டிருக்கிறார். மிக முக்கியமான ஒரு நகர்வாகவே இது பார்க்கப்படுகிறது. தென் மாநிலங்களைச் சேர்ந்த இருவர் தமிழரும் தெலுங்கரும் தற்போது குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் களம் காணக்கூடிய நிகழ்வை பார்க்கலாம். அரசியல் ரீதியிலாக 2026 தேர்தலை, தமிழ்நாட்டினுடைய தேர்தலை முன்வைத்து பாஜக காய் நகர்த்தி இருக்கிறது. மிக முக்கியமான வியூகத்தை முன்வைத்திருக்கிறது. ஏனென்றால் தமிழ்நாட்டில் இருந்து கடுமையான எதிர்ப்பு குரல் பாஜக அரசுக்கு திமுக கூட்டணியினரால் முன்வைக்கப்பட்ட நிலையில், குறிப்பாக மும்மொழி கொள்கை, கீழடி ஆய்வறிக்கை மற்றும் தொகுதி மறுவரையறை, தமிழ்நாட்டிற்கான ஒருங்கிணைந்த கல்வி நிதி உள்ளிட்டவற்றை ஒதுக்காத பாரதிய ஜனதா அரசுக்கு தங்களுடைய கண்டனங்கள் என்று தொடர்ச்சியாக அவர்கள் பாஜக எதிர்ப்பு அரசியலை முன்னெடுத்திருக்கக்கூடிய நிலையில் தமிழர் தமிழ்நாட்டிற்கு விரோதமாக பாஜக செயல்படுகிறது என்று அவர்கள் தொடர்ந்து கூறி வந்த நிலையில் சி.பி. ராதாகிருஷ்ணனை அவர்கள் வேட்பாளராக அறிவித்து தமிழர் என்ற ஒரு அடையாளத்தோடு திமுகவை ஆதரிக்க ஒரு அரசியல் ரீதியிலான நெருக்கடி, ஒரு அழுத்தத்தை அவர்கள் முன்வைத்ததையும் நாம் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு இது ஒரு நெருக்கடியாக மாறுமா என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. ஏனென்றால் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்தவர் சுதர்ஷன் ரெட்டி. ஆந்திராவில் தற்போது சந்திரபாபு நாயுடு தலைமையிலான பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது. பவன் கல்யாண் அங்கு மிக முக்கியமான ஒரு கூட்டணி தலைவராக, துணை முதலமைச்சராக அங்கம் வகித்து வருகிறார். கூடுதலாக ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியும் அங்கு
ஒரு கணிசமான வாக்கு வங்கி மற்றும் நாடாளுமன்றத்தில் பலம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறது. அங்கு தெலுங்கர் என்ற ஒரு அடையாளம் முன்வைக்கப்பட்டு தெலுங்கர் குடியரசு துணைத் தலைவர் ஆவதற்கு அவர்கள் முன்வருவார்களா என்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றே நாம் புரிந்து கொள்ள முடியும். தமிழர் என்ற அடையாளத்தை தமிழ்நாட்டில் முன்னிறுத்தும் போது தெலுங்கு பேசக்கூடிய 2 மாநிலங்கள், குறிப்பாக ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் தெலுங்கர் என்ற ஒரு அடையாளத்தோடு பி. சுதர்சன் ரெட்டியை முன்னிறுத்தி அரசியல் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அந்த வகையில் இந்தியா கூட்டணி காய் நகர்த்தி இருப்பதான பார்வையும் இங்கே நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இருப்பினும் தற்போதுள்ள பலத்தின் அடிப்படையில் சுதர்சன் ரெட்டியை காட்டிலும் சி.பி. ராதாகிருஷ்ணன் குடியரசு துணைத் தலைவராக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ஏனென்றால் 422 எம்பிக்கள் 392 என்ற பெரும்பான்மையை கடந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வைத்திருப்பதால் இயல்பாகவே குடியரசு துணைத் தலைவர் ஆக வாய்ப்பு இருப்பது சி.பி. ராதாகிருஷ்ணனுக்குத்தான். இருப்பினும் ஒரு ஐடியாலஜிக்கல் ஃபைட், காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குறிப்பிட்டிருந்தார், ஒரு ஐடியாலஜிக்கல் கருத்தியல் ரீதியிலான ஒரு போரை முன்னிறுத்துவதற்காக நாங்கள் சுதர்சன் ரெட்டியை எதிர்க்கட்சிகள் அனைவரும் ஒரு மனதாக முன்மொழிந்திருக்கிறோம் என்ற ஒரு விஷயத்தை அவர்கள் இன்றைக்கு செய்தியாளர் சந்திப்பின் போது பகிர்ந்ததை பார்த்திருக்கிறோம். எனவே சி.பி. ராதாகிருஷ்ணன் என்ற தமிழருக்கும் சுதர்சன் ரெட்டி என்ற தெலுங்கருக்கும் தென் மாநிலத்தவருக்கு இடையிலான ஒரு குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் களமாக இது அமைந்திருக்கிறது. எந்த அளவுக்கு ஒரு கடுமையான போட்டியை, ஒரு அழுத்தத்தை எதிர்க்கட்சிகள் இந்த குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் களத்தில் கொடுக்க போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒட்டுமொத்தமாக ஒரு மிக முக்கியமான ஒரு அரசியல் நகர்வாகவே தேசிய அரசியல் களத்தில் இது எதிரொலிக்கும் என்றே நாம் புரிந்து கொள்ளலாம்.